இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெஸ்லிங் தமிழ் விகே சேனல் மூலமா எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏஇடபிள்யூ வேர்ல்டு எண்ட் அப்படின்னு பேப்பர் வியூ நடத்தினாங்க. இந்த பேப்பர் வியூவோட மெயின் ஈவெண்ட்டா நம்மளுடைய சமோஜோவுக்கும் நம்மளுடைய எம்ஜேஎஃப்க்கும் ஏஇடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுன்னா ஏஇடபிள்யூவில் நடந்த 2023க்கான கடைசி பேப்பர் வியூவான ஏஇடபிள்யூ வேர்ல்டு எண்ட் அப்படின்னு ஏஇடபிள்யூ ஒரு பேப்பர் வியூ நடத்தினாங்க. இந்த பேப்பர் வியூவோட மெயின் ஈவெண்ட்டாக நம்மளுடைய சமோஜோவுக்கும் நம்மளுடைய எம்ஜேஎஃப்க்கும் ஏஇடபிள்யூ வேர்ல்டு சாம்பியனுக்கான மேட்ச் நடந்துச்சு. இது உண்மையிலுமே ஒரு வேறு லெவலான மேட்ச்சு, ஒரு தரமான மேட்ச்சு. நம்மளுடைய எம்ஜேஎஃப்பும் சரி நம்மளுடைய சமோஜோவும் சரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய சமோஜோ நம்மளுடைய எம்ஜேஎஃப்பை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் நம்மளுடைய சமோஜோ ஏஇடபிள்யூவோட வேர்ல்டு சாம்பியனாக ஆயிட்டார். இந்த மேட்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய டிவெல் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரியான ஒரு டீம் வராங்க. அது நம்மளுடைய எம்ஜேஎஃப்பை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணுறப்ப நம்மளுடைய ஆடம் கோல் காப்பாற்றுறாரு. அதாவது அட்டாக் பண்ணாதீங்க, அதாவது என்ன அடிக்கிறதுனா வேணால் அடிங்க, ஆனால் எம்ஜேஎஃப்பை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக உடனே அந்த மிஸ்டேனா அதாவது டிவேர் அப்படிங்கிற ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய எம்ஜேஎஃப்பை விட்டுறாங்க. விட்டுட்டு நம்மளுடைய ஆடம் கோலை அடிக்கிறதுக்காக அவங்க சேர் எடுக்கிறாங்க. சேரை எடுத்து அடிக்க போகிறப்ப டக்குன்னு லைட் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆனோடனே டப்புன்னு அந்த சேரில் நம்மளுடைய ஆடம் கோல் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு நம்மளுடைய எம்ஜேஎஃப்க்கு தெரில. திடீர்னு அட்டாக் பண்ண வந்தவங்க இவனுக்கு சேர் போட்டு உட்கார வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எம்ஜேஎஃப் ஒரு குழப்பத்தில் இருக்கார். குழப்பத்தில் இருக்கப்ப நம்மளுடைய ஆடம் கோல் அந்த மாஸ்க் எடுக்கிறாரு. அந்த மாஸ்க் எடுத்து நான் தான் அந்த மிஸ்ட்ரியானது, அதாவது டிவெல் கேரக்டருக்கே நான் தான் டிவெல் அப்படிங்கிற அந்த டீமுக்கு நான் தாண்டா லீடர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆடம் கோல் நம்மளுடைய எம்ஜேஎஃப்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு நம்மளுடைய எம்ஜேஎஃப் சொல்கிறாரு, என் கூட இருந்துக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணியிருக்கியடா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எம்ஜேஎஃப் நம்மளுடைய ஆடம் கோல்கிட்ட சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய ஆடம் கோல் நம்மளுடைய எம்ஜேஎஃப்பை அட்டாக் பண்ணிட்டாரு. அட்டாக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆடம் கோல் ஒரு புது ஸ்டேபிளை ஏஇடபிள்யூவில் உருவாக்கிட்டாருன்னு சொல்லலாம். இந்த ஸ்டேபிள் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேபிள் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா டபிள்யூடபிள்யூவில் இருக்கிறப்ப நம்மளுடைய இதே ஆடம் கோல் தான் ஒரு டபிள்யூடபிள்யூ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளாக வச்சுருந்தாரு. நம்ம டபிள்யூடபிள்யூ மாதிரி இந்த டீமுக்கு ஏஇடபிள்யூ ஒரு நல்ல புஷ் இருந்தாங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூவில் பார்த்த அதே ஆடம் கோல் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளை உருவாக்கி வச்சுருந்தாரோ அதே மாதிரி இப்போ ஏஇடபிள்யூவில் நம்மளுடைய ஆடம் கோல் உருவாக்கிட்டார். இது போக போக இது என்ன மாதிரி ஏஇடபிள்யூ ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ஸ்டோரி எப்படிலாம் மூவ் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஏஇடபிள்யூவில் நம்மளுடைய ஆடம் கோலுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புனே சொல்லலாம். என்னதான் வாய்ப்பு அப்படின்னு சொன்னாலும் என்ன எம்ஜேஎஃப் கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு நம்மளுடைய எம்ஜேஎஃப்க்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறதான், இல்லை ஏஇடபிள்யூவில் நம்மளுடைய ஆடம் கோலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி லைனாக நம்மளுடைய ஏஇடபிள்யூ அமைச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. எப்படியோ நம்மளுடைய ஆடம் கோலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளாக படைச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஏஇடபிள்யூ நம்மளோட ஆடம் கோல் புது புது சாதனைகளை பண்ணுவார்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.